வணக்கம். இப்போ நம்ம மின் இருமுனை திருப்புத்திறன் மின்னழுத்த இப்போ மின் புலத்தில் ஒரு மின் இருமுனையை வைக்கல அதில் எவ்வளோ ஆற்றல் சேமிக்கப்படுது அப்படிங்கிற பேஸ் பண்ண சம்ம நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கணக்குள்ள போகலாம். மின் இருமுனை திருப்புத்திறன் 5 × 10⁻⁻6 சென்டிமீட்டர் கொண்ட மின் இருமுனை எண் அளவு 4 × 10⁻5 நியூட்டன்/கூலும் கொண்ட ஒரு சீரான மின்புலத்தின் திசை நேர்கோட்டில் திசையில் உள்ளது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஒரு மின்புலமானது மின் இருமுனை திருப்புத்திறன் வந்து நம்ம இந்த மின்புலம் டைரக்ஷன்லயே வைக்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்லயே வைக்கிறோம், அதாவது மின்புலத்தின் திசையிலேயே வைக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, இது வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகுது. ஸோ மின் இருமுனையும் அதே டைரக்ஷன்ல வைக்கிறோம். சரி, அப்போ மின் இருமுனை திருப்புத்திறன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 × 10⁻⁻6 5 நியூட்டன்/கூலும். இது வந்து கூலும் மீட்டர். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? பின்னர் மின்புலத்தை பொறுத்து இந்த இருமுனையை வந்து என்ன பண்றோம்? 60 டிகிரி சுழற்றப்படுகிறது. இதனால் மின் இருமுனையில் நிலையாற்றலின் மாற்றம் என்ன? சரிங்களா? நிலையாற்றலின் மாற்றம் என்ன? இதான் கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? இப்ப நமக்கு நிலையாற்றல்னா என்ன? மின் நிலையாற்றல் அப்படின்னா -P.E வெக்டார். இது வந்து மின் இருமுனை திருப்புத்திறன், இது வந்து மின்புலத்தின் செறிவு. சரியா? மின்புல செறிவு. இப்போ இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா -P.E cos θன்னு வரும். சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? மின் அழுத்த வேறுபாடு கேட்குறாங்க. 60 டிகிரி அப்படியே திருப்பி இருக்காங்க, அதனால மின்னழுத்த வேறுபாடு அங்கே எனர்ஜியா சேமிக்கப்படும். அதை பார்க்கலாம். அப்படின்னா ΔU = U2 - U1, அதாவது -PE எடுத்துக்கோங்க, காமன் ஃபேக்டரா போட்டு cos θ2 - cos θ1 போடுங்க. அதான் P தான் தெரியுமே. P எவ்வளோ? 5 மைனஸ் போட்டுங்க. 5 × 10⁻⁻6. E எவ்வளோமா? E வந்து 4 × 10⁻5. 60 டிகிரி cos 60 டிகிரிக்கு தானே சுழற்றி விட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன, மின்புல திசையிலே இருந்துச்சு, அதனால cos 0. இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது? நாங்க 20 வருது, -20. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 10⁻−1 வருது. அப்புறமா cos 60ன்னா sin 30க்கு ஈக்குவல் 1/2 மைனஸ் cos 0னா 1க்கு ஈக்குவல். அப்போ பாருங்க, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னது இப்போ மைனஸ் இதை வந்து ஒரு 0 தள்ளி புள்ளி வச்சோம்னா -2ன்னு வருது. இன்ட்டு அரையில் ப்ளஸ் அரையில இருந்து -1 ரிமூவ் பண்ணோம்னா போக்கணும்னா -1/2 வருது. ரெண்டையும் பெருக்கணும்னா 1 வருது. ஏன்னா அடிச்சிடலாம் +1 வரும். அப்போ ஜூல். ஏன்னா மின்னழுத்த வேறுபாடு, ஆற்றல், இது ஆற்றல் வேறுபாடு. ஏன்னா இறுதி ஆற்றல், அப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் இருந்த ஆற்றல், அடுத்தது கடைசியாக இருக்கிற ஆற்றல், ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் நம்ம மின்னழுத்த வேறுபாடை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 1 ஜூல் தான் ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ.